இந்த மாதம் மட்டுமே ஆகஸ்ட் மாதம் இதுவரை 16 நாள்ல கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நடந்திருக்கிறது. கடற்கரையாக, ஏரி குளமாக, பனைமரம் வைப்பதாக இருக்கட்டும், சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1,06,000 கிலோ 1,06,000 கிலோ 100 டன்னுக்கு மேல பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் வீதியிட சமைப்பு இந்த 16 நாள்ல தமிழகத்தில் நாம் எடுத்திருக்கின்றோம். அமெரிக்க சொந்தங்களை, நாம் நம்முடைய சொந்தங்களை நீங்க யோசிக்கணும். எத்தனை பேர் கையில காலில தைரியமா உள்ள நடந்து போய் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட போடாம அந்த குப்பையெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கே நெஞ்சு வலிக்கிறது. வைகை நதியில பார்த்து அங்க நிக்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு குப்பை கூலம். நம்முடைய தொண்டர்கள் அதை எடுக்கும் பொழுது அங்கே நம்மளால மூச்சு கூட விட முடியல, அங்க எந்த உயிரினமும் கூட இல்ல. அங்கே நம்முடைய தொண்டர்கள் முகம் சொலிக்காம உள்ள இறங்கி வைகை தாயை சுத்தம் பண்றாங்க, காவிரி தாயை சுத்தம் பண்றாங்க, தாமிரபரணி தாயை சுத்தம் பண்றாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். ஒரு அடிப்படை அரசியல் கட்டமைப்பு, நல்ல அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள், தலைவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை மனப்பான்மையோடு வருபவர்களால் மட்டும்தான் அடிப்படை அரசியல் கட்டமைப்பை மாற்ற முடியும். அதை நம்ம இன்னைக்கு வீதியிட சமைப்பு நம்ம எல்லோரும் தலைவர்களாக ஒரு படியாக சென்று கொண்டிருக்கின்றோம். 73 நாட்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட 73 நாட்கள்ல எத்தனை அமைப்புக்கு 20 லட்சம் பேர் தன்னார்வலாக இருக்கின்றார். எத்தனை அமைப்புகள் இருக்கிறார்? ஆண்டாண்டு காலமாக இருந்த அமைப்புகள் இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக இருந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறார். ஆனா ஆரம்பித்த 73 நாட்கள்ல 20 லட்சம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய 50 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இந்த கவுண்டரை போய் பார்த்துக்கலாம். நாம யாருக்குமே சொல்லல, அண்ணா நீங்க போய் இன்னொருத்தரை சேர்த்துங்க, நீங்க போய் நம்பரை கூட்டிட்டு வாங்க, நமக்கு எண்ணிக்கை எப்பொழுதுமே வேண்டாங்க ஐயா. ஒருவராக நம்முடைய அமைப்பை பார்த்து, வேலையை பார்த்து, மாற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஒருவராக வந்த 50 லட்சத்தை எட்டணும். நாளைக்கு காலையில் நம்ம எளிதா சொல்லலாம், 20 லட்சம் பேர் ஆளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க, 40 லட்சம் ஆயிருங்க ஐயா. இல்லை, அது நோக்கம் அல்ல. வீதியிட அமைப்பினுடைய நோக்கம் மாற்றத்திற்காக வரக்கூடிய 50 லட்சம் பேர் வந்த பிறகு இதை அரசியலாக நாம் மாற்றி மக்களுக்கான அரசியலாக இதை நாம் கையில் எடுக்க போகின்றோம். அதனால் நமக்கு பொறுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், அடிப்படை அரசியலிருந்து மாற்ற வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றோம்.